சீஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? சீஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண ஊழியம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மேல ஒரு வார்த்தை, கீழே இறங்கின உடனே ஒரு வார்த்தை, விசுவாசிக்கையில பழகிறதுல ஒரு ஸ்டைல், இப்படி பல தரப்பட்ட விதத்தில் தங்களை காண்பிக்கிறவர்கள் இந்த நாளுடைய ஊழியக்காரர்கள். அவங்களை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சீஷனுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்க நான் எந்த நிலைமையில் இருக்கணும் அதுதான் நீங்க கீழே பார்க்கணும். எந்த விதத்தில் அந்த மாற்றங்கள் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை என்று சொல்லுகின்ற வேர்டு பழகுகின்ற விதங்கள், மற்றவரோடு பழகுகின்ற வேளையில் ப்ரீச்சிங் ஃபார் த ஹார்ட் சொல்லிவிட்டோம். செய்தி எதற்காக? இருதயத்துக்காக. சொல்லி செய்தி எதற்காக? இருதயத்துக்காக. அதே மாதிரி டீச்சிங் வந்து ஃபார் த மைண்ட். பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் இல்லைங்களா, அது எதுக்காக? மைண்டுக்காக. ஆனால் இந்த டீச்சிங், ப்ரீச்சிங் இவைகள் இரண்டை காட்டுகிற ட்ரைனிங், பயிற்சி கொடுப்பது ஹார்ட் அண்ட் மைண்ட். பயிற்சினா எப்படி பயிற்சினா ரெண்டு விதமான பயிற்சிகள். எத்தனை பயிற்சி இருக்குது? ரெண்டு விதமான பயிற்சிகள். ஒன்று ஹீப்ரூ மெத்தட். சொல்லுங்க, ஹீப்ரூ மெத்தட். இன்னொன்று கிரீக் மெத்தட். என்ன மெத்தட்ங்க? கிரீக் மெத்தட். அப்போ ஹீப்ரூ மெத்தட் எப்படின்னா, அவர்கள் வந்துட்டு கிரீக் மெத்தட் கூட ஹீப்ரூ மெத்தட் எப்படி சொல்ல போனால், இப்போ ஒரு தியரி படிக்கணும். எப்படி நான் இந்த வண்டியை ஓட்டுவது, இந்த வண்டியை நான் எப்படி உங்கள் ஸ்டைலில் வர சமையல் கலை, சமையல் எப்படி செய்வது. எடுத்த உடனே ஒரு பாத்திரத்தை 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்கோ. நேற்று காரில் வர நேரத்தில் பாஸ்டமா சொன்னாங்க, ஒரு ஆளாக்கு அரிசி, 1.25 ஆளாக்கு அரிசி சொல்லிட்டு பிரியா சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் முன்னால் கொஞ்சம் 1.25 ஆளாக்கு, ஏன்னா சின்ன வயசில் கேட்ட வார்த்தை ஆளாக்குது. இப்போ எங்கள் அம்மா காலத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, அதாவது அது அளவு சொல்லுகிறார்கள். 1.25 போடுமா தண்ணி, 3 கிளாஸ் ஊற்றுமான்னு. இது வந்து என்ன மெத்தட்ங்க? கிரீக் மெத்தட். இப்படி போடு, இப்படி போடு, இப்படி போடு, அப்படி போடுன்றது. இது வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்றது. ஆனால் எபிரேய ஒரு பகுதி ஒன்று உண்டு, இந்த ஹீப்ரூ மெத்தட். அது எப்படி என்றால், ஒரு ஆளை கொண்டாந்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, மா ஸ்டவ் பற்றுமா, எனக்கு ஸ்டவ்வு பற்ற வைக்க தெரியாது. உடனே என்ன செய்வாங்க, அந்த இதுவை ஆன் பண்ணோமா, ஆனால் கேஸ் வந்துடும். ஆனால் முதல்ல செய்கிற மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி அங்கே வைக்கிற. ஆனால் நம்ம என்ன செய்வோம், முதல்ல இப்போ சுற்றி பற்ற வச்சுருவோம், அப்புறம் தான் தீப்பெட்டி தேடுவோம், அதுக்குள்ளே ஊரெல்லாம் பரவிடும், டமால் முடிச்சிடும். இந்த ப்ராக்டிக்கல் மெத்தட். நீங்கள் இப்படி செய்யுங்க, அப்புறம் பாத்திரம் வைங்க, அப்புறம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா அவங்களே ஊற்ற வைங்க, 1, 2, 3 இவங்களுக்கு உதவி செய்யும். இப்படி ஒவ்வொன்றாக பயிற்சி கொடுப்பது தான் ஹீப்ரூ மெத்தட் சொல்லுவாங்க. கிரீக் மெத்தடு புக்கை கையில் கொடுத்துருவோம், புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, கடுகு எடுப்பீங்க, உளுத்தம்பருப்பு கொடுப்பீங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, டீச்சர் அம்மா வீட்டில் கார்டன் இருக்கும், எல்லாம் எண்ணெயை ஊற்றி எல்லாம் வச்சுட்டு கடுகு போட்டுக்கிட்டு கிட்டு போடுவாங்க. வர்றா அம்மா இப்படி வர்றா நாங்கள் ஒரு வித்தியாசம். எதுக்கு? கருவேப்பிலை எடுத்து அப்படி போடுவாங்க. அப்போ அந்த கிரீக் மெத்தடு புஸ்தகத்தில் வாசிப்பது. ஆனால் எபிரேய ஒரு பதம் என்பது நீங்கள் முன்னின்று கற்றுக் கொடுப்பது, மற்றவர்கள் கற்றுக்கொள்வது. அப்போ நாம் சீஷர்களாக நான் உருவாக வேண்டும். யார் உருவாகணும்? முதல்ல நான். நாம் இல்லை, யாரு? நான். தனிப்பட்டணும். தனியாக வந்து தனியாக தான் போவோம். அப்போ நான் என்னை நான் சீஷனாக, யாருக்கு சீஷன்? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார்கள். பாட்டு பாடுறதுல இப்போ டிசம்பர் வந்துருச்சு, பிறந்தார் பாடுவார் இல்லைங்களா? அப்போ அவரை நாம் தொடருகின்ற உடனே அவரை போல மாறுவது தான் சீஷத்துவம். மற்றவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி நடத்துறாங்க, அப்படி நேற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் ட்ரைனிங் தான் முடிச்சுட்டு வந்த பின்னால ஒருத்தர் ஜாப் பண்ணுறாரு. எங்கள் ஐயா அவர்கள் சிரிப்பு காமிச்சு சொல்லி கொடுத்தாரு. ஆட பைத்தியக்காரனை
என்ன கோமாளி நினைச்சாங்க. என்ன அதாவது ஏன்னா சபைன்றது என்னது? உங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி மேலே ஏறாத, இங்கே நிற்காத, பொம்பளைங்க இப்படி வராத, முன்னால வராத, இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஒரு மோடி மஸ்தான் மாதிரி சபையை இன்னைக்கு ஊழியர் நடத்தி கொண்டு வருகிறார். ரொம்ப துக்கப்பட்டேன். எவ்வளோ கண்ணீரோடு, எவ்வளோ பாரத்தோடு, எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதை நாங்கள் சிரிப்பு காட்டி இப்போ உங்கள் மத்தியில் நான் ஒரு தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பேச தெரியும், என் அபிஷேகம் இருக்குது, நான் ஏமாத்துறேன். நான் தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசுவாச ஒரு குழந்தையோடு நீ பழகின்றவளே குழந்தையை போல மாறணும். யாரை போல மாறணும்? ஆமா, அதை விட்டு நான் சொல்றது கேள். அதுக்கு என்ன தெரியும்? போட்டு அடிக்கிறது ரோட்டு கையை பிடிச்சி இந்த மாதிரி கூட்டு போக மாட்டாங்க, விட்டுருவாங்க குழந்தை. அது ரோட்டு போ 2 போட்டு போடுவாங்க. நாம் யாரை போல மாறணும்? குழந்தை. அப்போ சீஷத்துவம் என்பது நான் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்வது. முதலாவதாக என்னுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அப்போ சீஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சீஷனுடைய வார்த்தைகள் உருவாக்கும் வார்த்தைகளாக இருக்கணும். உருவாக்கணும், ஏதாவது ஒன்றை உருவாக்குகிற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்போ ஒரு அழகான பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அது ஆராதனை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை காயப்படுத்த வேண்டும். நீங்க ஆராதனை அப்படிதான் இருக்குது. காரணம் என்ன? Pastors, they are pastors, not disciples. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சீஷர்களாக மாறவில்லை. அந்தியோகியா பட்டணத்தில் அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. The Antioch, the disciples called the Christians. சீஷன். அப்ப நம்ம யாராக மாறணும்? சீஷர். அப்போ சீஷனுக்கு முதலாவது அவருடைய வார்த்தை முக்கியம். எது முக்கியம்? வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தை பிறருடைய காயங்களை ஆற்றுவதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே 10 முதல் 22 வசனங்கள் வரை வாசிக்கின்றவர்களே, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தார். யார் இருந்தீங்க? அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷன் இருந்தார். ஒரு சீஷி பேர் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துர்காள், லீனியாள், இவெல்லாம் சீஷி டிசைபிள்ஸ் தான். புதிய ஏற்பாட்டில் இருந்த சீஷத்துவ சகோதரிமார்கள். அப்ப பெண்கள் ஊழியம் செய்யலாமா, செய்யக்கூடாதா? பெண்கள் பிரசங்கம் பண்ணாம பண்ணக்கூடாதா? பெண்கள் பேய் ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா? நாமளே பேய் ஓட்டணும். ஓட்டாதான் நம்மகிட்ட பேய் போவோம். நாங்க சாதாரண கம்பெனியில் நாங்க பெரிய பேய் இருக்குன்னு. அப்போ நமக்குள்ள இருக்கிறது பிசாசன் மனசு என்பதில் ஓட்டணும். அப்போ இங்க சீஷத்துவம் என்பது அனனியா என்கிற ஒரு சீஷன் தமஸ்குவிலே இருந்தார். அப்போ ஒரு சீஷனுக்கு இந்த 10வது வருஷம் நீங்க வாசித்து பார்க்கின்றவர்களே, கர்த்தர் அவனுக்கு தரிசனம். என்ன? அப்போ நீயும் நானும் சீஷனாக மாறுகின்ற வரையில நமக்கு கர்த்தர் நமக்கு தரிசனத்திலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் இல்லாத இருந்த ஜனங்கள் சீர்கெட்டு போவார். அப்ப தரிசனம் என்றால் என்ன? உன் பேர் என்னப்பா? மக்கா கீர்த்தனா. என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் விஷன்? ஃபார்மசி போகணும். பாருங்க, தான் தரிசனம். ஒரு ஒரு நோக்கத்தோடு சின்ன பசங்க கேட்டாங்கன்னா நான் டாக்டர் ஆகணும், அப்புறம் லாயர் ஆகணும், போலீஸ்கார் ஆகணும், இன்ஸ்பெக்டர் ஆகணும், யாராவது திருட ஆகணும்னு சொல்லி கேட்கலாம். அந்த கான்செப்ட் பாருங்க. ஏன்னா நாம் பழகுகிற முறை அப்படி.
அப்போ சீஷத்துவம் என்பது ஒரு தரிசனம் தேவை. அப்போ சீஷனுக்கு முதலாவது ஒரு தரிசனம் தேவை. அது ரெண்டு விதத்தில் செயல்பட வேண்டும். ஒன்று, கர்த்தர் உனக்கு தரிசனம் தருகிறார். இரண்டாவதாக அந்த தரிசனம் உனக்குள்ளாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு காரியங்கள், ஒன்று உனக்குள்ளாக எழும்புவது, இரண்டாவது கர்த்தர் உன்னிடத்திலே பேசுவது. இதுதான் தரிசனம் என்பது. கீழே டிசைபிள்ஷிப்பை பத்தி நான் எடுத்தேன். இங்க வந்துட்டோம்னா அம்மா சொன்னாங்க, சீஷத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டோமே அதை போல சொல்லிட்டாங்க. அப்ப கன்ஃபார்ம் தரிசனம். ஒரே காரியத்தை கர்த்தர் பேசுகின்றார். அந்த சூழ்நிலையில அங்க என்ன சொன்னார் பாருங்க, அனனியாவுக்கு அட்ரஸ் கொடுக்கிறார். என்ன பண்றாருங்க? விலாசம் கொடுக்கிறார். யாரை குறித்து? சவுலை குறித்து சொல்லுகின்ற வழியில, இந்த ஊர்ல, இந்த இடத்துல, இந்த வீட்டுல, இந்த மணி நேரத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேரு சவுல். அவன் பேரு சவுல். அப்போ நான் ஒரு சீஷனாக மாறுகின்ற வழியில எனக்கு தரிசனம் என்ன? எந்த ஊருக்கு போகணும், யாரை சந்திக்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன செய்யணும் என்பதை என் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். You believe it or not, நான் யாரையாவது சந்திக்க போறேன்னா 10 வருஷத்துக்கு முன்னால, 5 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷத்துக்கு முன்னால, ஏதோ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஃபேஸ் என் முகத்துக்கு முன்பதாக வந்து போகும். நான் அவர்களை சந்திக்கின்ற வழியில கூட என்ன சொல்ல, இவனை எங்கே பார்க்காம இருக்குன்னு சொல்லுவேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்ற வழியில நீ யாரை சந்திக்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை அங்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தரிசனத்தை ஒரு சீஷனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நீங்களும் நான் சீஷனாக இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? தரிசனத்தில் பேசும். அனன்யா சொல்றாரு, இந்த மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன், நீ அவனுக்கு போய் என்ன செய்யணுமா? அவனுக்கு நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேர்டு. அனன்யா என்ன சொல்றாரு? வாசிக்கலாமா இந்த பகுதியில? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதற்கொண்டு. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து மேற்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. இந்த சீஷனுக்கு அட்ரஸ் யாருக்கு கொடுத்து? கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நான் நீயும் ஒரு உண்மையான சீஷனாக மாறுகின்றவன்னு நாம் எங்க போகணும், யார் வீட்டுக்கு போகணும், யாருக்கு ஜெபிக்கணும், என்ன சொல்லணும் என்பது இஸ் ஐடென்டிஃபை வெரி கிளியர்லி, ரொம்ப தெளிவாக சொல்லுவார். வாசிக்கோ. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கு ஸ்டேட்மெண்ட். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இரண்டாவதாக நாம் ஒருவரை சீஷத்துவத்தில் கொண்டு வருகின்ற வழியில கர்த்தர் அவர்களுக்கு உங்களை குறித்து தரிசனம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க யாரை சந்திக்கணும், யாருக்கு ஜெபிக்கணும் என்பதை குறித்து அவங்களுக்காக பேசுவார். The same God talk in both sides. We have to accept it, we have to ready to obey. ரெண்டு இடத்தையும் பேசுகிறவர் தான். உடனே இந்த அனனியாவுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார். எத்தனையோ பொல்லாங்குகளை யாருக்கு இவர் போதிக்கிறாரு? குருவுக்கே என்ன செய்யறாரு? நூல் போடுறாரு. என்ன சொல்றாரு? என்ன ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தமஸ்குல எருசலேம்ல அடிச்சான், உதைச்சான். இங்க கூட லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காயா, கவர்மெண்ட் வந்துட்டு ஜீவோ வாங்கிட்டு வந்திருக்காயா, உன்னையும் எங்களெல்லாம் அடிச்சு உடைக்க முடியாது வந்திருக்கிறாயா என்று சொல்லி யார் சொல்றது? யாருக்கு? சீஷன் குருவுக்கு சொல்றான். யாரு சீஷன்? யார் அது? நான் தான். யார் அது? நம்ம தான். சில நாள் ஜெபம் பண்ண மாம்சத்தை என்ன சொல்றோம்? இது ஆண்டவரே, இது இப்படி ஆண்டவரே, அது அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே. ஏன்? எனக்குள்ள பயம்,
எனக்கு பலவீனம், எனக்கு மற்றவங்க சொசைட்டி இவங்க என்ன பேசுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்கிற ஒரு சில குழப்பத்தில் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கே போதிக்க ஆரம்பிச்சோம். நீ நிறைய பிரீச்சர்ஸ் ஏசாமி ஒரு ஓரமாக உட்கார வச்சிடறாங்க. அங்கு அவர் சொல்றாரு, அனனியார் சொல்றாரு, அதற்கு வாசிங்கம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆமென். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ நினைக்கிற உலகம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அவனை குறிச்சு என்ன ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்குது. அவன் கிறிஸ்தவங்களை அழிப்பதற்கு வந்தவன், அவன் சரியில்லை என்று அந்த மனுஷ பார்வையிலே அவன் பேசிக்கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவன் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார், அவன் ஒரு டிஃபரண்ட் மேனர்ல பார்க்கிறாரு. இப்படிப்பட்டவன் தான் எனக்கு தேவை என்று சொல்லி அவர் அங்க சொல்லுகின்றவன் என்ன சொன்னாரா, வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எதுக்காகவா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம். எதுக்காக? என்னுடைய நாமத்தின் நிமித்தம். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சீஷர்களாக மாறுகின்ற வழியிலே நாம் யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னா, பெரிய பெரிய ரவுடிஸ், பெரிய பெரிய ஆட்கள் அவங்க நமக்கு ஆப்போசிஷனா எழும்புறாங்கன்னா அவங்கள தான் நீ நான் சீஷனாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், நம்மளை காட்டணும் டவுன் ஸ்டெப் பீப்புள், கீழே இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலான்னு தோணும். இல்லை, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறாய் என்றால் கர்த்தருக்காக நீ பெரிய காரியங்களை செய்யணும். ஓவர் எக்ஸ்ட்ராடினரி பெயின்ல போயிட்டு அனனியா பயந்துட்டு இருக்கான், ரோமெல்லாம் சாத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ சவுல் வரானே என்று ஒரு பயத்தோடு இருக்கிறார். நான் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. இப்போ அவனை ஒரு ஜெப வீரனாக மாற்றி விட்டேன். அல்லேலூயா. யாராக மாற்றினானா? ஜெப வீரனாக. when I am ready to surrender my life, நான் என்னை அர்ப்பணிக்கின்ற சீசத்துவத்திலே கர்த்தர் எனக்கு படிகளை லகுவாக்கி தருவார். நமக்கு இந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுவார். இங்க என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது அந்த அனனியா சவுலுக்கு போய் என்ன சொல்றாரா பாருங்க, உனக்கு அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, என்ன சொல்றாரு, my beloved brother, என் சகோதரனே. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க மாத்துறாரு. ஏன்னா அவன் வந்துட்டு அழிக்கும்படியாக வந்த ஒரு ஆபீசர், இவனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆர்டினரி டிசைபிள். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அங்க என்ன செய்யறாருன்னா, அந்த ஆபீசரை இவனுடைய சகோதரனாக மாற்றுகிறார். சகோதரனே, வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமா, நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். அப்போ சீஷனுடைய வேலை என்ன? மற்றவர்கள் பார்வை அடைய வேண்டும், அவர்கள் பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொள்ள. அப்ப நீங்க சீஷர்களாக மாறுகின்ற வழியில முதல்ல உங்க பார்வை தெளிவா இருக்கணும். யார் பார்வை? நம்ம பார்வை என்ன பார்வை? சந்தேக பார்வை. ஓ, ஆஹா, அதுக்குத்தானா நான் அப்பவே நீங்க சிஸ்டர் பாத்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை நம்மலாம் சீஷனாக மாறும். நம்முடைய பார்வை மேலானவைகளை பார்க்கணும், இந்த உலகத்துக்குரியவைகளாக. இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவனுக்கு ஜெபித்தது மாத்திரமல்ல, அவனை சீஷனாக உருவாக்குகின்றான். யாராக உருவாக்குகிறான்? சீஷனாக உருவாக்குகின்றான். அந்த சவுலை பவுலாக மாற்றி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை பார்வை அடைய செய்து அவனுக்கு ஊழிய காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஏற்கனவே ஆல்ரெடி இஸ் a scholar, கமாலியலுடைய பாதத்திலே பயின்றவன் இவன். ஆனால் அவனுக்கு லாவை பற்றி தெரியும், மோசடி நியாய பிரமாணங்கள் தெரியும், ஆனால் அந்த தீர்க்கதரிசனங்கள் தெரியும், ஆனால் அந்த வசனங்கள் தெரியும், ஆனால் பட் he don't know the Christ, கிறிஸ்துவை தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் போரில் இருக்கிற கண்கள் அப்படிங்க குருட்டுத்தனமாக இருக்கிறது. நமக்கு ஒரு தரிசனம் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் தேவை. எப்படியாயினும் ஒருவரை நான் யாராக மாற்றணும்? சீஷனாக மாற்றணும். நான் ஒருத்தராக சீஷனாக மாற்றணும். இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, நம்ம பொம்பளைங்க ரொம்ப பேசணும், பிரசங்கத்துக்கு ரொம்ப பேசணும். வெரி குட். இந்த வாய் தான் ரொம்ப தேவை. இந்த வாய் தான் இதன் வழியாக நாம் சீஷத்துவத்தை மற்றவர்களுக்கு போதிக்கலாம். என்னுடைய சபையில் 89 years ஒரு டீச்சர் அம்மா வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. இதே சீஷத்துவத்தை பற்றி அன்றைக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சீஷராக்க வேண்டும். முடித்த உடனே இவளுக்கு நோட் புக் பண்ணாங்க, டீச்சர் இல்லை, இவளுக்கு நோட் புக் பண்ணாங்க. ஐயா பாருங்கய்யா, எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்க, ரொம்ப பேர் கூட இருக்கியா? என் வேலை ஜப ஊழியம். என்ன ஊழியமா? என்ன ஊழியமா? ஊழியத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பிரியாணி செய்யலான்னா வெறும் பாத்திரம் வச்சு கறியை வச்சுன்னு பிரியாணின்ற மாதிரி. இந்த அம்மா நான் சொன்ன பாருமா, ஊழியம் வெறும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, போய் சொல்றது மாத்திரம் இல்லை, உன்னிலே இருந்து வெளிப்பட வேண்டும். வயசாகி போச்சியா, என்னால் நிற்க கூட முடியல, என்ன முடியா? கர்த்தர் பலம் தருவார். நீ நிற்க முடியலன்னு சொல்ல கர்த்தர் பலம் தருவார். இதுக்காக இங்கே நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஜெபம் பண்ணி அமிச்சேன். இந்த வார்த்தை யாருக்கா நீங்கள் சொல்லணும், சீஷனாக மாற்றணும். எல்லாரும் வீட்டில் வேலைக்கு போகிறவங்க காலையில் 8:15 இந்த காய்கறி வண்டிக்காரன் வருவான். இந்த காய்கறி வண்டிக்காரன் நம்ம தெரியுமா உங்களுக்கு? அவன் எப்படி உங்களை சீஷனாக மாற்றுறான். நீங்கள் அவனை சீஷனாக மாற்றுறது காட்டினா உங்களை அவன் சீஷனாக மாற்றிடுவான். பேர் நம்ம நகோமி, அருள்மணி. காய்கறி வண்டி தன்னே வருவான். அக்கா அருள்மணி அக்கா, நீ கை வச்சா தாங்க வியாபாரம். அவர் எங்க சொல்லி அமைச்சிருப்பாரு. பேர் நம்ம உங்க வீட்டுக்கார் பேரு பிரசாத். ஏய் பார்த்துடி, எல்லாத்தையும் ஒரு கல்ல கட்டுருவான், சமாளிச்சு வாங்க. அந்த பேச்சு எங்க இங்கே இவர் தான் செஞ்சார், தூக்கிட்டார் ஒரே சொல்லி. அருளக்கா உன் கையினா கைக்கா, நீ வச்சா தாங்கன்னு இந்த அம்மா 4 கிலோ போடுவாங்க. நாக்கா முதல்ல 4 கிலோ வாங்கிய, வாங்கிக்கா 1 கிலோவா? இல்லை அப்படி இப்படி சொல்லி ஒரு 3/4 கிலோ தள்ள கட்டுவான். இந்த அம்மா அக்கா ஏமா நம்பிக்கை இல்லை அக்கா அவனுக்கு, ஆக்கா நீ சொல்லி இருந்து 60 தூக்கி போட்டுருவோம். எவ்வளோமாச்சு? 40 ரூபா. இல்லைக்கா நீ 35 ரூபா கொடுக்கா. ஏற்கனவே அது வேலை எவ்வளோ இருக்கும்? 30 ரூபா தான் இருக்கும். ஏற்கனவே 60 ரூபா போட்டுருமா, 40 சொல்லி 35 ரூபாய் 5 ரூபா வாங்கி போயிட்டே இருப்பான். இங்கேருந்து இங்கே வரும். பக்கத்தில் யாரு? பாஸ்டர்மா. பத்திரமா தோத்துறமா மா, உன் ஜபந்தாமா என் ஊழியத்தை என் கடையை நல்லா பெருசாகுது. மா தாயே நீ கொஞ்சம் கை வைடா, நீ கை வச்சா போதும்மா. பாஸ்டர்மாவே ஏமாத்திட்டான். அங்கே ஒரு 60, இங்கே வந்து அக்கா அது என்ன சரியில்லைக்கா, இப்போ பிளேட்டே மாறுது. அதெல்லாம் நீட்டாக அதை நேரம் வந்துட்டாங்க.
இப்படி உள்ளதெல்லாம் யாரா மாத்திடுறான் அவன் அவனுக்கு இருக்கிறதெல்லாம் காஞ்சதெல்லாம் வித்துட்டு அவன் சந்தோஷமா போயிடுவான். அப்போ அது போல நாம் என்ன செய்யணும், இந்த சீஷத்துவ முறையிலே நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை எப்படி ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அனனியா சவுலிடத்தில் பேசுகின்றவர்களே சவுலுக்கு அவன் கற்றுக் கொடுத்து அவனை பவுலாக மாற்றுகிறான். யாராக மாற்றுகிறான்? பவுலாக மாற்றுகிறான். அப்போ இந்த பவுல் மாற்றுகின்ற உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தில் முதலாவது என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அது நாங்கள் தன்னைத்தானே வெறுக்கிறது எப்படி? அது சொல்லுங்களேன். நம்மள சீசன் இல்லையா? எப்படி சென்ட் போடக்கூடாதா, பெர்ஃப்யூம் போடக்கூடாதா, ஒரு கிழிஞ்ச துணியை போட்டுக்கின்னு ஒரு ஓட்ட பைய மாட்டிக்கின்னு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தோத்திரம் காலில் செருப்பு கூட போடாமல் நல்லா ஜாடி கிடி வச்சுக்கின்னு, ஏன்னா கருத்துக்காக அவங்க கொடுத்துட்டாரா? எதுக்காக அவங்க கொடுத்துட்டாரா? அதுவா உன்னை வெறுக்கிறது? உன்னை நீ வெறுக்கிறாய் என்றால் உன்னை நேசிக்கிறாய். உன்னை நீ ஆமா உன்னை வெறுப்பது என்பது இந்த மாத்திரையை போய் சாப்பிடணும். எப்படி சாப்பிட்டாக்கா சுகம்? டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ அந்த டாக்டர் போக மாட்டேன், ஏன் அவசியம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் மம்மா என்ன செய்வாங்க, அங்கே தான் கொடுத்துருவாங்க. சீஷத்துவம் நீ எதை விரும்பவில்லையோ, எதை வெறுக்கிறாயோ அதுதான் உன்னை உருவாக்கும். மறுபடியும் சொல்றேன், எதை நீ விரும்பவில்லையோ, எதை நீ வெறுக்கிறாயோ அதுதான் உன்னை உருவாக்கும். அது சரியில்லை, நான் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். இந்த குடும்பம் சரியில்லை, அதனால தான் அந்த குடும்பம் உன் பின்னாலே நிற்கிது. உன்னை உருவாக்குகிறார். நல்லா இருக்கு. The situation is come from the Lord. He given, அவர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை. என்னது? சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும். என்ன வருமா? நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே, அப்புறம் நீடிய ஒருவனுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். எருமையை போல இப்படி ட்ரெயின் வந்தா கூட அது நவராது, அவனே நிக்க வச்சுட்டு அதை சொல்லி விட்டுட்டு அப்புறம் போ. அப்போ சீசனுக்கு என்ன வேணும்? அப்போ சீசனுக்கு இன்னொரு பேருனா எருமை. யாரு? எருமை. ட்ரைனிங்ல காசெல்லாம் செலவு பண்ணி 8 மணிக்கு கிளாஸ்னா 10:30 மணி வரைக்கும் அந்த இன்சார்ஜ் பாஸ்டே வந்துருக்க மாட்டான். எப்படி இருக்கும் எங்களுக்கு? பணமா செலவு பண்ணி நாங்கள் ஒரு நாள் முன்னாலே வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து இங்கே கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனிங் மாஸ்டர் ட்ரெயினர் இவனை வாடா அவனை வாடா, அவனை அன்பா பேசி அவன் பிரச்சனை நான் சுமந்து கொண்டாந்து உட்கார வச்சா இங்கே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? 10:30 மணி 11 மணிக்கு ஆக்கிங்க வருவாங்க. எத்தனை மணிக்கு முடிக்கணுமா? ஐயா 4 மணிக்கெலாம் முடிச்சிருக்கியா? எவ்வளோ நேரம் சாப்பாடு டைமா? ஐயா ஒரு மணி நேரம் சாப்பிட ரெஸ்ட்டுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன கற்றுக்கிறோம்? கையில் பொறுமையாக கற்றுக்கிறோம். நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க நாங்களே ட்ரைனிங். சீஷத்துவம் என்பது இதுதான். நமக்கு என்ன வராதோ அதை எதிர்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் that is called the discipleship. உன்னையே நீ வெறுக்கிறதா? அதான் சோத்திரம் 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 சோத்திரம். இது கூட வராங்களா மாஸ்டர் ட்ரெயினர்? ஐயா என்னையா, ஐயா இல்லையா, இவங்க வேற இவங்க கையில் ஓட்டானா அவர் ஒண்டியா கட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால இவனையும் தலையை குத்திக்கணும், அவனையும் தலையை குத்திக்கணும், எதிரில் இருக்கவங்களையும் பார்த்து
ரொம்ப கஷ்டம். ரொம்பமா வாழ்க்கையே கஷ்டம். சீஷத்துவம் என்பது நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சுலபம் நினைக்கிறீங்க. வெரி ஹார்ட், வெரி ஹார்ட். எனவே அந்த நாம் சீஷனாக மாறுகின்ற வேளையில நமக்கு அவர் எதை கற்றுக்கிறார்? பொறுமையை கற்றுக்கிறார். அப்போ நம்ம வாய் என்ன வார்த்தை? என்ன வாய் இது? நாரவாய். வாயில நம்ம மாதிரி பேசினே இருக்கும். நீ சீஷனாக மாறுகின்ற வேளையில உன் வார்த்தைக்கு என்ன செய்யறாரு? ஜிப்லாக் போட்டுறாரு. என்ன போட்டுறாரு? ஒரு ஜிப்லாக் போட்டுறாரு. போட்டுட்டு என்ன இத்தனை நாள் இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டாங்க, இப்போ கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. எப்படி? ஏன் அவங்க அவுத்து விட்டா பேசுவோம், ஆனால் உன்னை பேச வைக்க நான் வாய முடியும். நாங்கள் பேசாத ஆள் கிடையாது, நாங்கள் பேசுகிற ஆள் தான். ஆனால் உன்னை உருவாக்குறதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு சீஷனை உருவாக்க வேண்டும் என்றால் வெறும் சின்ன சின்ன வார்த்தை. ஒய் ஏம்மா என்னமாச்சு இப்படி இருக்கு மூச்சு, அவ்வளவுதான். ஒரு அரை செகண்ட் பேசிருப்பா, ஒரு செகண்ட் பேசிருப்பா, அந்த அம்மாவுக்கு என்ன செய்வாங்க? 2 நிமிஷம் பேச ஆரம்பிக்கும். அது சீஷன் என்பது நம்ம அவங்க ரொம்ப பேசக்கூடாது. ஐயோ ஒய் என்னமாச்சு, அந்த ஆக்ஷன். அப்ப அவங்க என்ன எழுதாங்க? எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, உள்ள இருந்தெல்லாம் உடச்சி கொட்டிடுறாங்க. 2வது கொஞ்சம் வரீங்களா? நீங்க சீசனாக மற்றொரு சீசனாக எப்படி போச்சு? ஐயோ ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான் கேட்பேன். அவர் தான் செய்வாரு, முழு ஹிஸ்டரி சொல்ல ஆரம்பிச்சுங்க. ஒய் சொல்லுங்க. ஒய், ஹவு, வாட், ஹூ. அவ்வளவுதான். சின்ன சின்ன வேர். இதை வச்சு நீங்க சின்ன ஒரு வார்த்தை உருவாக்கணும் போதும். ஒய், ஹவு, வாட், வேர், ஹூம். 5 தான். நம்ம என்ன செய்வோம்? நீ சீஷனாக வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி இப்படின்னு நம்ம சீஷனாக உருவாக்குகிறவர்கள் அவரை உடைக்க வேண்டும். என்ன செய்யணும்? அப்போ உடைக்கிறதுக்கு பெரிய அடிக்கிறாங்க. எத்தனை அடி அடிக்கிறாங்க? அவ்வளவுதான், ஒரே அடி. முதல்ல செய்தாரு கரிக்காரு இப்படி. அது போல ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் மற்றவர்களை உருவாக்குகின்ற வழியில ஒரே ஒரு வார்த்தை. இந்த அனனியா சவுலை உருவாக்குகிறார். நீ வந்த வழியிலே, நீ சந்தித்த, நீ உன்னோடு கூட பேசின முதல்ல டிவி யார் பார்த்தது தெரியுமா? முதல்ல டிவி யார் பார்த்து தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒளியும் ஒலியும். டிவியில பழைய நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? ஒளியும் ஒலியும். யாரு? நம்ம சவுல் ஆராய்ச்சி தான் பார்த்தேன். வெளிச்சத்தை கண்டார். இங்க இருக்கிறவங்க ஜனங்கள் சத்தத்தை கேட்டார்கள், ஒளியை காணவில்லை. இவரோ வெளிச்சத்தையும் பார்த்தார், சத்தத்தையும் கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசுநாதே. டிவி ஃபர்ஸ்ட் டிவி யார் பார்த்தது? சவுல். அப்புறம் கிளவுட். இப்ப எல்லாத்தையும் எங்க லோட் பண்ணி வைக்கிறான்? கிளவுட்ல. இதுதான் இது யார் முதல்ல வாங்க தெரியுமா? மோசஸ். எங்க போயிட்டு? கிளவுட்ல போயிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க வாங்கிட்டாங்க. நமக்கு கையில வந்த செகண்ட் ஹேண்ட் தான். ஐயா 5G நெட்வொர்க். ஆமா 5G 4G 3G அங்க தான் வந்திருக்குது. நீ சீசனாக மாறுகின்ற வழியிலே உனக்கு கனெக்ஷன் தானா கிடைச்சிடும். 10 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போறது இப்ப சொல்லிடுவாரு. அனனியாவை ஆயத்தப்படுத்தினார். எதற்காக? சவுலை சீசனாக மாற்றும்படியா. சவுலை எதற்காக ஆயத்தப்படுத்தினார்? சபைகளை உருவாக்க முடியும்.
அப்போ உன்னை எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? நீ அதை குறித்து நல்லா சிந்திக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ ஒரு குருவுக்கும் சீஷனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், the relationship between the master and the disciple எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? மாஸ்டர் அண்ட் டிசைபிள் ஒரு ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. நான் தான் குரு, நான் தான் யாருங்க குரு, இவரு என் சீஷன். நம்ம உலகத்தில் இருக்கிற குரு இப்படி போடுங்க, எஸ் நான் குரு, நான் இவர் யாரு, இவர் சீஷன். இப்போ என்ன செய்யறேன், குரு நான் உட்காந்துருக்கேன். இமேஜின் வந்திருக்கேன், எனக்கு தாடி இருக்குது, மீசை இருக்குது, முட்டாஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கேன், ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கேன். யார் நான் யாரு? என்னை ஆசிரியப்பா. எங்க தலை விடுகிறான் குரு. எச்சரிக்கையாக இருக்க தேவனுடைய என் வாழ்க்கையில மாற்றங்கள் தேவை. பிசாசு ஓட்டுனத கை நிற்காது. பிசாசு ஓட்டுனதுல கைய தீமோத்தேயுல வாசிக்கிறோம், நீ கை வைத்து அவன் பார்த்து நீயே உடனடி ஆகிற. உங்க கையில் என்ன இருக்குது? சீசன் கையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? தெரியலங்க. என் கை ஓட்ட கை, என் கை. நிறைய பேர் சொல்றாங்க இதுல எதுவுமே எங்க நிக்க போகுது, வாய் சரியில்லையே. நீ ஓட்ட கை சொன்னா ஓட்ட கை தான். சீசனுடைய கரங்கள். எங்க சர்ச்சின் விசுவாசி ஒரு நாள் ஊழியத்தை போட்ட ஏடா வர, அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் பேய் புஷ்டம் ஆடுறான், இப்படி ஆடுறான், கை வச்சு ஜோம். பஸ்டர் இதையோட சைஸ் தான் இருப்பான். என்ன பஸ்டர் நீங்க என்ன போய் கை அதுக்கு வெயிடா கை வைடு இதில் பஸ்டர் எல்லாருக்கும் வெயிடா அப்படின்ன உடனே இவர் என்ன செஞ்சாரு, அப்படின்னா நான் சும்மா இல்லாம அவன் கையில் என்ன தெரியுது அப்படின்னு, அவன் கையில ஒரு பொம்பளை தெரியுதா, அவனுக்காக பட்டி அவன் காதில் சொன்னான், சிலுவருக்கு இயேசுக்கு சொல்ற மாதிரி சிலுவையில் ஏசினாரு தொடர்ந்தாரு. சிலுவையில் ஏசினாரு உயிர் தெரிஞ்சிருக்காரியா அப்படியே தப்பு ஒழிஞ்சு போயிடுச்சு. உங்க கை ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன கைங்க? என் கையே எடுங்க, என் கையே இன்னும் கை வச்சு இன்னொரு கை வேற இடத்துல வேணாம், எல்லாமே ஒரே கை யூஸ் பண்ணு. என் கையே ஆசீர்வதிக்கப்பட்ட கை. நான் யாரையும் ஆசீர்வதிக்கணும். நேற்று வரைக்கும் தம்பி, இன்னிருந்து யாரா மாறிட்டேன்? சீஷர்கள் சீஷர்கள் யாருங்க? நம்ம மற்றவங்க ஆசீர்வதிக்கணும். அவன் திட்டாலும் சபிச்சாலும் காரி துப்புனாலும் என்ன செய்யணும்? நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா சொல்ல சொல்ல ஒருத்தா தான் வந்தான், என்ன அடிக்க நீ யார் இம்மானு, யார் இம்மானு, என்ன விஷயம்? அவன் ரொம்ப அங்கே நம்ம ஊழியம் செய்யணும் பண்ணிட்டு இருக்கானே, ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர்ஸ் இதில். சரி நான் தான்ப்பா, என்ன விஷயம்? நீயா உன்னை போய் அடிக்க வந்தன? எங்க இருக்கார அப்படின்னா, நான் மெட்ராஸ்காரன், என் உடம்புல கூவம் சாக்கடை, நீ என்ன அச்சாகடும் இன்னும் தாண்டா நாத்தம் அப்படின்னு தந்தா தண்ணி போயிட்டாங்க. போய் ஒன்றும் அப்படி இப்போ இருக்கிறது நல்லா இருக்கு இந்த மாதிரி. அப்போ ஏதோ காற்று வச்சு பொட்டை வச்சு மாதிரி இருந்தேன். உன்னை போய் அடிக்க வந்தவன் உன்னிலே இருக்கிறவர். சீஷத்துவம் என்பது நாட் அவுட்வர்ட்,
இன்வர்ட், உனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். இரண்டாவது, சீஷனுக்கும் குருவுக்கும் இருக்கின்ற உறவுகளானது நாட் லைக் தட். அப்போ பார்த்தீங்க பாருங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. வேதம் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை. ஜான் த காஸ்பல் சாப்டர் 15 பட் நம்பர் 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ சிநேகிதன், அப்போ சீஷன் என்பவன் அங்கு சிநேகிதனாக மாற வேண்டும். யாராக மாற வேண்டும்? குருவும் சீஷனும் நண்பர்களாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் யாராக மாற வேண்டும்? become a friends. The best friend you have, Jesus Christ. நமக்கு ஒரு நல்ல நண்பன் உண்டானால் ஆண்டவராகிய இயேசு. ஏன்? அவர் பிதாவிடம் கேட்ட ஒவ்வொன்றையும் நமக்கு போதிக்கிறார், கற்றுத் தருகின்றார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன், உங்க வீட்டு பிரச்சனை யார்கிட்ட சொல்றீங்க? பாஸ்டர் சொல்ல மாட்டீங்க. அந்த மாட்டு சொல்லிட்டா பிரச்சனை வச்சு வாங்கிட போறாங்க. பக்கத்து வீட்டில் ஐயோ அது அவ்வளோதான். எனக்கு ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், அவட்ட மட்டும்தான் சொன்னீங்க. அவளுக்கு நாத்தெல்லாம் அவங்க கையில் வரும், உங்கள் நாத்தெல்லாம் அவட்ட போகும். நல்லா இருக்கிற வரைக்கும் என்னைக்கு அங்கே துடுக்குன்னு உடையுது பாருங்க, அன்னைக்கே கதை கண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைய என் ஆண்டவரோடு கூட அவர் குருவாக இல்லை, அவர் உன்னை யாராக பார்க்குறாரு? நல்ல நண்பனாக. அப்போ சீஷத்துடைய அடுத்த பகுதி என்னங்க? ஃப்ரெண்ட்ஷிப். டிசைபிள்ஷிப் பிகம் a ஃப்ரெண்ட்ஷிப். நான் மச்சி நான் ஓய் பேசணுமா இல்லையா? இதில் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ நாம் ஆண்டவரோடு கூட நாம் நண்பனாக மாறுகின்ற வகையில் அந்த வார்த்தைகள் ஒரே வார்த்தையாக மாறுகிறது. எப்படி மாறுகிறது? ஒரே ஒரு வார்த்தையாக மாற வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி நான் நினைச்சேங்க வீட்டுக்கார்ட்ட, நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. இது எப்போ? கல்யாணம் புதுசு. ஏன்? இரு மனம் ஒரு மனம் ஆகிறது. அப்போ இப்படிதான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா இரு மனம் பல மனங்கள் ஆயிடும். நான் அவனை நினைக்க அந்த சொல்ல என்னடா வாழ்க்கை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரு மனமும் ஒரு மனமாவதுதான் சீஷத்துவம். சாவர வரைக்கும் நீங்க யார் யாரெல்லாம் சீஷன் ஆக்குறீங்களோ அவங்களாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க நினைக்கணும். ஆமென். நீ என்ன நினைக்கிற தாய் அதை அவங்க நினைக்கணும். அதான் சீஷத்துவம் என்பது, the friendship. என்னுடைய வாழ்க்கையில அப்படியாக நான் என்ன செய்யணும்? அவர்களை உருவாக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய நான் இயேசுக்கு நல்ல சீஷனாக மாறுகின்ற வேளையில் என்கிட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க. என் மூலியமாக ஞானசாரம் வயசில் பெரியவங்க. அவங்க அடிக்கடிக்காக செய்வாங்க. எங்கள் வீட்டு நைட்டில் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கா, வசந்தின்னு. அவர் ப்ராஃபஸி தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. நல்லா உயரமாக இருப்பா. அவ்வளோதான். என்கிட்ட வரமாட்டாங்க ஏதாவது தரிசனம். ஏன்னா இந்த ஆள் வந்து நேராக சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே ஒரு ஒரு இப்படித்தான் சொல்லுவான்னு தெரியும் என்னை பற்றி. அதனால் அங்கே போடுவாங்க. அந்த அம்மா செய்வாங்க, கர்த்தருடைய வாழாக்காமல் நீ சொல்லி சொல்லி இங்கே இருக்க காசெல்லாம் உருவிடுவாங்க அந்த பொம்பளை. அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்க. 4 நாள் 10 நாள் கழிச்சு மறுபடியும் என்கிட்ட வருவாங்க. என்னடா தம்பி எப்படி இருக்க? ஏன்னா வயசில் பெரியவங்க. சொல்லுங்கா ஜெசிகா என்னக்கா விஷயம் அப்படின்னு. இல்லைடா 10 நாளைக்கு மேலாக்கா வந்தடா, பாக்கிட்ட உருவிட்டால் அழகியோ சொல்லு, இப்போ சொல்லுமா அவன் கதையை. அப்போ இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன் சொல்லுவேன். இந்த காரியம் ஆகும், இது தேவனாலே வந்தது, இது ஆகும், கண்டிப்பாக ஆகும், உனக்கு இஷ்டம் இல்லை, அதான் கதை செய்ய போகிறேன். தெரியண்டா நீ தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதான் நடந்தது. நமக்கு எது இஷ்டம் இல்லையோ அதைத்தான் அவர் இஷ்டமாக கொடுப்பாரு.
ஹalleluya. அதுதான் சீஷத்துவம். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் அந்த வார்த்தை மற்றதை உருவாக்கணும். அது ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு வலியா இருக்கும். நான் எப்படி அவளுக்கு சொல்லுவேன், நான் எப்படி அவங்க வார்த்தை நான் கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியும்? இட் இஸ் பெயின்ஃபுல் வேர்ட், பட் தட் இஸ் அக்செப்டபிள் வேர்ட். அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த உங்களுடைய வார்த்தைகள் மாற வேண்டும். என்ன மாறணும்?